வாக்கியம் என்ன தெரியுமா? இங்க இருந்து அந்த மெயின் ரோடுக்கு போறதுக்குன்னா 1 வாரம் ஆகும். சோம்பேறித்தனத்தை குறிக்குது. இன்னைக்கு பாருங்க, நிறைய ஆம்பளைங்க பொம்பளைங்களை வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டுல உட்காந்து சீட்டு விளையாண்டுட்டு இருப்பான், கட்சி பேசிக்கிட்டு இருப்பான், தாய விளையாண்டுட்டு இருப்பாங்க. பொம்பளைங்க தான் நிறைய இடங்கள்ல வேலைக்கு போறாங்க. பைபிள் சொல்லுது சோம்பேறியா இருந்தா சோறு திங்காத அப்படிங்கிறது. அதனால நம்ம எப்பொழுதும் எறும்பு எப்படி சுறுசுறுப்பா இருக்கிறது. ஆகவே இந்த குணங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் மனுஷனுடைய இறுதி எப்படி இருக்கு. இதெல்லாம் மனுஷனுடைய இறுதியில காணப்படுகிற மிருக குணங்கள். அப்ப கவனிங்க, நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பைபிள் சொல்லுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்கள் விடுதலை ஆகும். கவனிங்க, நமக்கு நல்ல வெளிச்சம் பத்தல இப்ப, அதனால இந்த படத்தை நம்ம சரியா விலைக்கு உங்களுக்கு சொல்ல முடியல. ஆனா கவனிங்க, இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், இவ்வளவு அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறேன். பரவாயில்லைங்க, நம்ம இவ்வளவு வரலாம் மிருகத்தை போலவே வாழ்ந்துட்டோம், மண்ணி போலவே அசிங்கமா வாழ்ந்துட்டோம். இனிமே நம்ம திருத்தி சமுதாயத்தை நல்லா இருக்கணும், நல்ல முறையில வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மிருகம் என்ன பண்ணுது, எல்லாம் இறுதியத்தை விட்டு என்ன செய்யுது, எல்லாம் வெளியே போகுது இல்லையா, வெளியே போகுது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருத்தர் குடிக்காரனை போய் கேளுங்க, நான் இனிமே குடிக்க கூடாதுதாங்க நினைக்கிறேன். திறனை போய் கேளுங்க, நான் இனிமே திறன கூடாதான் நினைக்கிறேன். நான் தப்பு செய்யணும், நான் தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பேசாதீங்க, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால முடியாது, நம்மளால அல்லது குடி வெளியிருந்து திருச்சியில இருந்து நம்மளால வெளியே வர முடியாது. நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி நமக்குள்ள வரும்போது தான் என்ன செய்யுது, நம்ம எல்லா தீய பழக்கங்களும் மாறி நம்ம சமுதாயத்துல ஒழுக்கம் உள்ளவர்களாக பண்பு உள்ளவர்களாக வாழ்வதற்கு கவனிக்கும். இப்ப என்னாச்சு, இந்த பைபிள் உள்ள வந்துருச்சு. இந்த பைபிள் என்ன செஞ்சு உள்ள வந்துருச்சு. இந்த கண்ணு மூடி இருந்துச்சு பாருங்க, இந்த கண்ணுக்கு என்னாச்சு, திறக்கப்பட்டிருக்குது. இங்க பாருங்க, ஒரு சிலுவை இருக்குது. இயேசு கிறிஸ்து 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக, பேசாத, 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு மனிதனாக அவதரித்தவர். இயேசு, நான் ஒரு இந்து பூசாரி குடும்பத்தில் பிறந்தவர். எங்க அப்பா 2 கோயில் கட்டி பூசை பண்ணிட்டு இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்து பல்வேறுபட்ட வியாதியினால பாதிக்கப்பட்டு எல்லா டாக்டர்களும் எல்லா வைத்தியமும் நான் வணங்கின எல்லா தெய்வம் என்னை கை விட்டுருச்சு. ஒரு நாள் இந்த இயேசுதான் என் வாழ்க்கையில வந்து என்னை விடுதலை கொடுத்தார். என் பாவத்திலிருந்து, என் சாபத்திலிருந்து இயேசு விடுதலை கொடுத்தார். இயேசு எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்? மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்க, மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க, மனிதனுக்கு நித்திய வாழ்வை கொடுக்க இயேசு இந்த பூமியில வந்தார். நாங்க பாருங்க, இந்தியாவுல பல மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஐயா கேரளாவில இருந்து வந்திருக்கிறார். ஏன் இந்த ராத்திரி வேளையில உங்களை தேடி வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நாங்க காத்திருந்து இந்த நல்ல செய்தி சொல்லிட்டு போட்டு நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த இயேசு எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தந்தார். நான் மரித்திருந்தால் 35 ஆண்டுகள் ஆயிருக்கும். இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கேன்னா அதுக்கு இந்த இயேசுதான் காரணம். அதனால்தான் இயேசு சொன்னாரு, உலகமெங்கு போய் என்னுடைய நல்ல வார்த்தைகளை, நல்ல செய்திகளை ஜனங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். எனவேதான் உங்களை தேடி வந்திருக்கிறோம். ஆகவே அன்பான இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்தா அவன் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருப்பான், மற்றவங்களுக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வான். இயேசு எங்கள் வாழ்க்கையில வந்ததுனால்தான், எங்களுக்கு கூட இந்த மாற்றங்கள் வந்ததுனால்தான் எங்க சொந்த செலவு பண்ணிட்டு, கவனிக்க பிள்ளைகளை பேசாதீங்க, உங்களை தேடி வந்திருக்கிறேன்னா இயேசு எங்க வாழ்க்கையில கொடுத்த இந்த மாற்றங்கள், இந்த ஆசீர்வாதங்கள், இந்த சமாதானத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். இங்க பாருங்க, காலையில எந்திரிச்சோன்னு என்ன பண்ணிட்டு தெரியுமா? காலையில எந்திரிச்சோன்னா கல்லு கடை எங்க இருக்குது, சாராய கடை எங்க இருக்குது அப்படின்னு போயிட்டு. ஆனா அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இவன் காலையில எந்திரிச்சு கடவுளை கும்பிடுறான். கடவுளே என்னை ஆசீர்வதியம், என் குடும்பத்தை ஆசீர்வதியம், என் பிள்ளைகளை ஆசீர்வதியம், என் எதிர்காலத்தை ஆசீர்வதின்னு இவன் என்ன செய்யறான்? கடவுளை கும்பிடுறான். காலையில எந்திரிச்சோன்னு கவனிங்க, பக்தி உள்ள புத்தகத்தை படிக்கலாம், பைபிள் படிக்கலாம். இந்த பைபிள்
கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் பைபிள்ல ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மரிக்கிற வரையிலேயும் ஒரு மனுஷனுடைய